வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th தமிழ் இயல் 6 மற்றும் 7ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ், அதாவது நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக் அப்படின்னா காலமேக புலவர் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக், ப்ளஸ் பழமொழி 400 அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உழவு தொழில் பற்றிய ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற அந்த ஒரு 3 டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழ் ஒரு 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் 45 to 50 கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, அதாவது நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ்லேருந்தே கொஷின்ஸ் அப்படியே வருது. அந்த கொஷின்ஸை உங்களை அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் ஃபேக்டருக்கும் இது ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, பார்ப்போம். அதாவது காலமேக புலவர் அவருடைய டாபிக் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காலமேக புலவர் இயற்றிய பாடல் என்ன அப்படின்னா, கட்டி அடிக்கையில் கால் மாறி பாய்கையில் முட்டி மறிக்கிற மேன்மையால் அப்படிங்கிற, அதாவது இரட்டுற மொழிதலாக அந்த பாடல் பாடப்பட்டுள்ளது. எதை அப்படின்னா, கீரையையும் குதிரையையும் இரட்டுற மொழிதலாக சிலேடையாக வைத்து பாடியிருக்கிறாரு காலமேக புலவர் அவர்கள். ஓகே, இந்த காலமேக புலவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வரதன் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, காலமேக புலவரின் இயற்பெயர் அப்படிங்கிறது. எதனால் இவர் காலமேக புலவர் அப்படின்னு போற்றப்படுறாரு அப்படின்னா, மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால். ஓகேங்களா? மழை பெழிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, சட சட சடன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவர் கவிதைகளை விரைந்து எழுதுவார். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலமேக புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவர் எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்காரு. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன அப்படின்னா, திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் ஆகிய எண்ணற்ற நூல்களை இவர் இயற்றியிருக்காரு. இவரது தனிப்பாடல்கள்லாம் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? அந்த நூல்லேருந்து ஒரு பாடல் பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பழமொழி 400 அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக். இந்த பழமொழி 400ல் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, என்ன பாடல் இருக்குது அப்படின்னா, மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் அப்படின்னு தொடங்கக்கூடியது. அதாவது ஒன்றாகு முன்றிலோ இல அப்படின்னு வரும். ஒன்றுமில்லாத வீடு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி 400ஓட பாடலோட அர்த்தம். ஓகேங்களா? இந்த வரியோட அர்த்தம். ஓகே, அந்த பாடல் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் இருக்கக்கூடிய நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். அதாவது இந்த பழமொழி 400 அப்படிங்கிற அந்த ஒரு நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா, முன்றுரை அரையனார் அவர்கள் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கிறாரு அப்படின்னா, 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கிறாரு. பழமொழி 400 எழுதிய முன்றுரை அரையனார் அவர்கள். ஓகே, இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, சமண சமயத்தை சேர்ந்தவர். இதை நம்ம எப்படி அறிகிறோம் அப்படின்னா, இந்த பழமொழி 400 நூலோட கடவுள் வாழ்த்து பாடலில் இந்த தகவல் குறிப்பு இடம்பெற்றுள்ளது. அதை வச்சு இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம அறிகிறோம். ஓகே, இந்த பழமொழி 400 எதன் கீழ் வரக்கூடிய நூல் அப்படின்னா, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஓகேங்களா? அதாவது சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்டது தான் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா, சங்க காலத்தில் எழுதியதான் 14 மேல்கணக்கு நூல்கள். 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் 14 மேல்கணக்கு நூல்கள். மிச்சம் எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். ஓகே, இந்த பழமொழி 400 எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா, 400 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகே, ஒவ்வொரு பாடலிலும் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்று பெயர் பெற்றது. ஓகேங்களா? பழமொழி 400 ஏன் பெயர் வந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு பாடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இறுதியில் ஒரு பழமொழி இருக்கும். ஓகேங்களா? அதே போலவே 400 பாடல்களை கொண்டுள்ளதுனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழமொழி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கும். அந்த பாடலோட தெரிந்து தெளிவோம் அந்த டாபிக் தான் பார்க்குறோம். அதாவது நம்ம பெரும்பாலான நபர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்ன அப்படின்னா, போரடித்தல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். ஓகேங்களா? அதாவது அறுவடை செஞ்சுருப்பாங்க. அந்த செஞ்ச நெல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பாங்க. அந்த நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக
மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்கிறது தான் போரடித்தல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா, நம்ம அறுவடை செஞ்சு முடிச்சிடுறோம். அந்த நெல் கதிரெல்லாம் நம்ம வந்து களத்துல வச்சு அடிச்சு நெல்ல பிரிக்கிறோம். அதிலேயும் பிரியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாடுகள கொண்டு மிதிக்க வச்சு அந்த நெல்மணிகள நெல் தாள்லேருந்து பிரிப்பாங்க. இதத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போரடித்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, "மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னென்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை" அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அதாவது மாடு கட்டி அடிச்சிருக்காங்க. அடிச்சாலுமே அந்த செந்நெல் வந்து அதிலிருந்து பிரியல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, யானைகளை வச்சு போரடிச்சிருக்கு. இந்த அழகான தென்மதுரை அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரிகளோட அர்த்தம். இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல். ஓகே. நம்ம 3 டாபிக்ஸ் பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.